நான் பேசுற ஸ்பீச்சை நீங்க சும்மா சாதாரணமா வச்சு பார்க்காதீங்க தயவு செய்து. ஏன்னா இது முழுக்க முழுக்க உங்களுக்கு நன்மை வாய்க்கக்கூடிய விஷயம் தான் நான் பேசுறேன் தவிர்த்து உங்களுக்கு எந்த விதத்திலும் கெடுதலான விஷயத்த நான் பேசல. ஏன்னா நீங்கன்றது நாட்டை ரெண்டுமே ஒண்ணு. அந்த ஒரு உயிர் உருவானா அந்த உயிர் படுற வழி நம்ம வழி. ஏற்கனவே எவ்வளவு பேர் எவ்வளவு வழியில இருக்கிறோம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் ஃபேக்டரியில வேலை செய்யறோம், உண்மைதானே? எல்லாரும் அடிமையா இருக்கிறோம், அது எந்த சந்தேகமும் வேண்டாம். இதையும் பார்த்து இவ்வளவும் தெரிஞ்சு நம்ம புதியதா ஒரு உயிரை உருவாக்கி அதே ஃபேக்டரிக்கு வேலைக்கு அனுப்புறோமே, இது எந்த விதத்துல சரி? இப்போ ஏன்னா நான் இந்த வேலைக்கு இந்த ஒரு வெல்டிங் வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டுக்கிறேன். ரொம்ப ரிஸ்கான வேலை, எல்லாரும் நம்ம செய்யறான். ஏன் அவ்வளவு ரிஸ்கா வேலை செய்யணும்னு தெரியல. கேட்டா இப்படிதான் இருக்கணும்ன்றான். வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், உலகம்னா இப்படிதான் இருக்கும், குடும்பம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்றதுல என்ன வரப்போகுது நமக்கு புரியல. அப்ப எது எப்படி நம்ம குறைக்க முடியும்? நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு யோசிக்கவே இல்லை. ஏன் யோசிக்கலாம்? இந்த மாதிரியான இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் சொல்லுது சொசைட்டி, இப்படிதான் எல்லா வேலையும் சொன்னாங்க, இப்படிதான் நடக்கும், உலகம்னா இப்படிதான் இருக்கு, இறைவன் அருளால் நடக்குது, அவன் அருள் எதுவுமே நடக்காது. நீங்க சொன்னதெல்லாம் சொல்லிட்டு மொத்த கஷ்டம் நம்ம தானே படுறோம். இது ஏன் நம்மளுக்கு புரியல? நீ சொன்னதெல்லாம் சரி, இதெல்லாம் சொல்லிட்டு துன்பத்தை யார் அனுபவிக்கிறீங்க? யாரு கஷ்டத்தை அனுபவிக்கிறா? அது மனதளவுலயும் சரி, உடல் அளவுலயும் சரி. ஏன் அப்படி நம்ம ஏன் அதை அனுபவிக்கணும்? அப்போ நம்ம கிட்ட பயம் இல்லையா? இல்ல, உண்மைதானே? தெரியலன்னா தெரியலதான் உண்மையிலே. ஆனா தெரியும்னு சொல்றோம், பயம் இருக்குதுன்னு சொல்றோம். அப்ப நம்ம என்னத்த சொல்ல? இப்ப இவ்வளவு கடினமா இவ்வளவு கஷ்டமும் நம்ம ஏன் அனுபவிக்கணும்ன்ற கேள்வி நம்ம கேட்கணும். அப்ப நம்ம கேட்கறோம்னா நமக்கு ஒரு ஃப்ரீ வேணும், ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். அப்பதான் நம்ம இந்த விஷயத்த ஒரு கேள்வி கேட்டு நீ யாருக்கு ஒரு பெரிய புரிதலை புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒரு மனித தேகன்றது, இந்த உலகன்றது, இருக்கிற பொருள்ன்றது எதுவுமே லேசு கிடையாது. எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் நிறைந்த, ஒரு அபூர்வம் நிறைந்த ஒரு பெரிய பொருள். ஆனா அந்த பொருளை எவ்வளவுக்கு எவ்வளவு சிறுமையாக முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு அடிமட்டத்துக்கு போக முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு கீழ்நிலையா ஒரு பொருளை ஒரு விஷயத்த பார்த்து உணர முடியும், அப்படிதான் போயிடும். காரணம்னா கூட்டம், அளவுக்கு மீறி கும்பல். இது காரணம் என்ன? அதான் காரணம். இப்ப எவ்வளவு ஒரு உன்னதமான பொருள் இது, இந்த உன்னதமான பொருளுக்கு உயர்வுன்றது இல்லை. யாருனாலும் இதனால இதுக்கு உயர்வு இல்லை, அதிகமாயாச்சு, இதனால இதுக்கு உயர்வு இல்லை. இப்ப இன்னைக்கே பாருங்க, எவ்வளவு சில்ட்ரன்ஸ் எங்க கடத்துறன்ற எல்லாரும் சொல்றாங்க. பெருசா தெரியுமா? ஏன் பெருசா தெரியல? அந்த குழந்தைங்க பெற்றோம்னா வளர்க்க கூட முடியாத அளவு சூழல் இருக்குது. பாப்புலேஷன் நான் அதுக்கு அலைய முடியாது. இப்ப நான் அலைஞ்சேன்னா எத்த குழந்தை என்னால பார்க்க முடியாது. ஏன்னா இங்க இப்போ நம்ம சீட் டாக்ஸ் எல்லாம் உணவு வைக்கிறோம் இல்லையா? அங்க உணவு வைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சீட் டாக்ஸ் 5 குட்டி 6 குட்டி போடுது. நான் பாக்குறேன். அது குட்டி போட்டவங்க நல்ல பால், அது நிறைய சுரக்குது, அது கொடுக்குது. அப்படியே நான் தினந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா அந்த செயலை செஞ்சு வரும். தினந்தோறும் உணவு வைக்கவே வரும். ஒரு 2-3 மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அதுல 4 குட்டி 6 குட்டில ஒரு 4 குட்டி நல்லது, 2 குட்டி ரொம்ப ஒல்லியாரு. ஏன்னா அதுக்குள்ள ஒரு போட்டி, யார் அதுல எது வலிமையோ அதே இருக்கிற பால் குடிச்சிடுது, மீதி 2 குட்டி அப்படியே முடியாம அப்படியே பாக்குற அப்படியே அப்படியே இருந்து இறந்துது. இது எப்படி இருக்குது பாருங்க. அந்த பிரச்சனை திருப்பி மாற பிரச்சனை எங்கேயும் வரல. எங்க யாரும் இவ்வளவு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், பால் குடி இழுத்துலாம் போல உள்ள அந்த நாய்க்குட்டி எல்லாரும் ஒரே குடும்பத்துல பிறந்த நபர்கள் தான். ஆனா அங்க குடிக்கும் போது அதுல யாரோ ஒருத்தர் அதிகமா குடிக்கும் போது ஒரு பலம் கூடி போச்சு. கூடி போனேன் அதுக்கு நான் அதை குடிக்க விடணுன்ற எண்ணம் அதுக்குள்ள கிடையாது. அதோட பசி நான் குடிக்கிறேன், மீதான் தள்ளி விட்டு குடிக்குது. குச்சி இதே போல போனோன்னே இது நாய்க்கு ஓரளவுக்கு பலமான இதை குடி கூட போறது குடிக்குது. நான் பாத்துக்கிறேன், குடி கூட போக முடியாது. என்ன குடி போய் இது ஓரத்தள்ளும், அந்த குட்டி நேரம் தள்ளி ஓரணும், அது குச்சிட்டே இருக்கும். ஏன்னா சிறிய வயது தெரியல, அதுக்கு பெரிதானாலும் அந்த அறிவு புரியல. ஆனா அந்த ஜீவராசி மீண்டும் மீண்டும் அதை ப்ரொடக்ஷன் பண்ணுது. அது கண்ணெதிர்க்க அதோட குட்டி, அந்த குட்டினாலேயே அது குட்டி கண்ணெதிர்க்க இறந்து போது அது அந்த பெருத்த தாய் பாகுது. இப்ப எப்படி பாருங்க, ஃபேக்டரின்றது அந்த நாய், அந்த ஃபேக்டரியில இருந்து வர ப்ரொடக்ஷன் அதோட குட்டி, அந்த அந்த ஃபேக்டரியில இருந்து வந்த அந்த ப்ரொடக்ஷன் அந்த குட்டி பாத்தீங்கன்னா அந்த தாயினாலையும் அதோட குட்டினாலையும் அதோட கூட இருக்கிற ஒரு பொருள் இறங்குது. அது இப்போ ரெடி பண்ற ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் சாப்பிடுது. சாப்பிட்டு அந்த ப்ராடக்ட் கண்ணதுக்கு அந்த ப்ராடக்ட் சரியில்லைன்னு கீழே பூந்து உடையுது. அது இந்த உருவாக்குற பெரிய பிக்கஸ்டான ப்ராடக்ட் அதை பாக்குது, பார்த்து ஃபீல் பண்ணி ஒரு அழக மட்டும் ஆகுது. ஆனா இது ரெகுலரா நடக்குது. இப்போ நீங்க அதுக்கு ஒரு அறிவு இல்லை அப்படின்னா சொல்லிட்டீங்க. இப்போ ஆனா அதோட ப்ராசஸ் நடந்துக்குது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா மனிதனாக சிறந்த அறிவுரையே நல்லா சொல்றீங்க. அதே நிகழ்வு அப்படிங்க நடக்குதான் நடக்கலையா? நடக்குதுங்க, நிச்சயமா நடக்குது. இப்ப இங்க எவ்வளவு பேருக்கு நோய். நம்ம தான் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. உண்மையிலே நம்ம எல்லாம் பயம் இருக்குதுன்னு சொல்றோம், உண்மையிலே நம்ம பயம் இருக்குதுன்னு சொல்லி போய் சொல்றோம். உண்மை அதான், பயமே இல்லைன்றத நீங்க போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா தெரியும். இங்க இருக்கு எவ்வளவு பெரிய 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 ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஃபுல்லாமே மனித பீப்புள் தான். அந்த ட்ரீட்மெண்ட் பண்றது அவங்க தான், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட ஹெல்ப் பண்றது அவங்க தான், அந்த ட்ரீட்மெண்ட் அனுபவிச்சுருக்கிறதும் மனிதன் தான். அதே இடத்துல மீண்டும் ப்ரொடக்ஷன் நடக்குது. என்ன தைரியத்துல என்ன ஐடியால பண்றோம்? இப்ப நம்ம ஒரு கம்பெனி கட்டுறோம். இப்ப அந்த கம்பெனில ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி அந்த ப்ராடக்ட் அடிக்கடிக்கு டிஸ்ட்ராய் ஆயிடுது அப்படின்னா ஒண்ணு என்ன பண்றோம்? மாத்திரம் இது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணா இது ஒரு ப்ராப்ளம்
அடிக்கடிக்கு நம்ம இதையே இது பண்ணோம், இந்த விளக்கத்தி ஓரம் போட்டு புதுசா மாத்தி இதோட இந்த பிரச்சனை வரக்கூடாது பண்றோமா இல்லையா? ஆமா. ஒரு எம்எஸ் பொருளுமா முதல்ல பிளாஸ்டிக்ல இருந்தது, அதை அப்படியே மாத்தி மெட்டீரியலா மாத்திட்டான், மாத்தி அதை கொஞ்சம் பக்காவா எடுத்து வந்துட்டான். அதுக்கப்புறம் அப்போ ரெஸ்ட் அடிக்குது, என்ன பண்ணலாம், எஸ்எஸ்ல போகுது, இதுக்கப்புறம் இது போவாது அப்படின்னு பயன்பட எக்ஸ்ட்ரா ரொம்ப நாள் உழைக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இன்னும் பயன்பாடு எது பண்ணிட்டே போறோம். ஓ நீ எதுவுமே பண்ணல, நீ இன்னும் பின்தங்கியே போற. இது எனக்கு அதான் புரியல. ஆனா கரெக்டா பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட அதை கட்டு, நீ கட்டின சரி கட்டி என்ன பண்ணிட்ட, இப்ப நீங்களே பண்ணலாம். ஹாஸ்பிட்டல்னா நோயை நீக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் தான் நம்மளோட பர்பஸ். உண்மைதானே? ஒரு நோய் வருது, அது நோய் சரி பண்ணாங்க. உண்மையிலே பார்த்தோன்னா நோய் வராம தடுக்கிறதுக்கு தான் ஹாஸ்பிட்டல். நோய் வரதை சரி பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் கிடையாது. உண்மையா? இதுவே இங்க யாருக்கு தெரியல. நோய் வந்ததுக்கு அப்புறம் அதை சரி பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல்னா அது உண்மையிலே சொல்றேன், அது ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு தன்மைக்குள்ள போவாது. நோயை நல்லா இருக்கிற உடல் இதோட நோய் வராத தடுக்கிறதுக்கு எதுவோ அதுதான் பெரிய விஷயமா இருக்கும். அந்த நிகழ்வு நீங்க நடந்திருந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தா நீங்க சரி. இப்போ நீங்க அது இல்லாம அந்த நோய் வரும்போது அந்த நோயை பார்த்து அதை நான் அப்படியே ஆராய்ச்சி பண்ணி நீ கண்டுபிடிச்சு அந்த நோயை கிளியர் பண்றதுக்குள்ள அந்த நோய் 10 வந்துக்குது. ஏன் 10 வந்து நிக்குதுன்னா அந்த அளவுக்கு இங்க ஃபேக்டரி கம்பெனி அதிகமாயிடுச்சு, எல்லாருக்கும் காசு தேவை இருக்குது, உணவு தேவை இருக்குது, என்னென்ன செய்யணும்னே தெரியல, எல்லாத்தையும் செய்யணும். என்ன நான் வாழணும், ஒரே வார்த்தை நான் வாழணும், கலப்படம் பண்ணணும் அதான் சொல்றான், கெமிக்கல் ரெடி பண்ணி போடணும் அதான் சொல்றான், நல்ல ப்ராடக்ட் ரெடி பண்ணணும் அதான் சொல்றான், நான் வாழணும் என்ன பண்ணணும். நீ அப்ப அங்க போயிட்டு அவங்ககிட்ட போய் ரூல்ஸ் பேச முடியுமா, அவங்ககிட்ட போய் என்ன பண்ண சொல்ல முடியுமா? சொன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஏப்பா இந்த மாதிரி தான் நாங்க வாழ முடியாது, நாங்க கெமிக்கல் கலந்துதான் ஆகணும், நாங்க ஹைபிரிட் ரெடி பண்ணி தான் ஆகணும், என்ன பண்றதுன்னு நீ யோசிச்சு பாரு என்ன பண்ணுது. வேற சோர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு நம்ம செய்யக்கூடாது இல்லையா? இப்ப கம்ப்யூட்டர் வரப்போகுது, வந்துச்சுன்னா ஒண்ணு என்ன ஆகும், இருக்கிறது இன்னும் கடினமாகும். இது கடினம் கிடையாது, இதுதான் மாற்றம். இப்ப நான் சொன்னேன்ல, எப்படி ஒரு ஃபேக்டரியில ஒரு மிஷினரியை வந்து பிளாஸ்டிக்ல இருந்து அது எம்எஸ்ஆ மாறி எஸ்எஸ்ஆ மாறி நாளைக்கு அது பிராஸா மாறும், புரிஞ்சுக்கலாம், நாளைக்கு அது கோல்டா மாறும். ஏன்னா பயன்பாட பக்காவா இருக்கணும்ன்றதுனால பண்ணுவான். அதே ப்ராடக்ட் தான் இப்ப பண்ணுது. ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு ஹியூமன் பீயிங்க உருவாக்குறாரு. அந்த ஹியூமன் பீயிங் எப்படி இருக்குதுன்னா மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப அதுக்குன்னா சார்ஜ் போடணும், கரண்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். அது கொடுத்தா அது ஆக்டிவா ஒர்க் பண்ணும். அது என்ன ஒர்க் பண்ணும், நம்ம என்ன சொல்லணும் அந்த ப்ரோக்ராம் மட்டும் ஒர்க் பண்ணும். அதே ப்ரோக்ராம் தான் நம்மளும் பண்ணுவோம். நம்மளுக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. வித்தியாசம் நினைக்காது. நீங்க நான் சரியா இருக்கிறேன், ரத்தமா இருக்கிறேன், எல்லா கரண்டும் அதுவும் அதே தான். அது உன் கண்ணுக்கு இரும்பா தெரியுது, அதுக்குள்ளே வலிக்கும், அதுக்கு துன்பம் எல்லாமே இருக்குது, அதை சந்தேகப்படாத. நீ உனக்குதான் இருக்குது, நான் சரியா இருக்கிறேன், நான் பிறகு அதான் இருக்குது நீ நினைக்கிறேன். ஆனா நீயும் அதே வேலைதான் பண்ற, அதுவும் அதே வேலைதான் பண்ணுது. இப்ப நீ கேட்டா என் குடும்பத்துக்கோசம் வாழ்றேன், சொசைட்டிக்கோசம் வாழ்றேன், 4 பேர் சொல்றதுக்கோசம் வாழ்றேன், இது ப்ரோக்ராம். அதே ப்ரோக்ராம அந்த கம்ப்யூட்டர் யாரு ரெடி பண்ணாலும் அவன் ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கிறான், இப்படிதான் பேசணும், இப்படிதான் பண்ணணும், அப்பதான் உங்களோட வச்சு நான் சம்பாதிக்க முடியும். ஆனா உங்ககிட்ட அதே அவங்ககிட்ட பயிற்சி வச்சிருக்கான். அது அந்த கம்ப்யூட்டரோட வேலை, இது உன்னோட வேலை. இப்போ நீ மெட்டீரியலிஸ்டிக் அப்ப மாறுற. இப்ப அது மாறும் போதுனா முதல்ல அது யார் அடிக்க முடியும், ஸ்டேட் நம்ம தான் அடிக்கும், வேற யாரையும் அடிக்க முடியாது. அதனால ஏன்னா அதுக்கு அகேன்ஸ்ட்னா நம்ம தான். இப்போ நமக்கு அகேன்ஸ்ட் எது அது, அப்ப அதுக்கு அகேன்ஸ்ட் யாரு, நம்ம தான். அதை உருவாக்குறது யாரு, நம்ம தான். இப்ப அதை உருவாக்குறது நல்லதானா 100% நல்லதுன்றது எனக்கு தெரியும். உங்க யாருன்னா தெரியுமா, நீங்க யாராவது புரிஞ்சுக்க முடியுமா, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த புரிஞ்சுக்க தகுதியும் தன்மை இந்த உடலுக்கு உண்டு. ஆனா நீங்க அதுக்கான ஸ்பேஸும் இடமும் கொடுக்காத, நீங்க எதை பார்த்து பெருசா பயப்படாத, தெரியலன்னா அது தெரியலன்னு சொல்ல மாட்டீங்க. அதை சொல்லாம மீண்டும் மீண்டும் அதே துன்பத்துக்குள்ள, அதே வலிக்குள்ளும், அதே புரிதல் இல்லாத இடத்துக்குள்ளும் அதே விஷயமாக திரும்பி அதே ரொட்டேஷன் பண்றீங்க. புரிஞ்சுதா இப்ப நான் சொல்ற விஷயம்? ஏன்னா இப்ப நான் பேசுறது சும்மா பேச தயவுசெய்து நினைக்கிறேன், ஒரு பெரிய வார்த்தை. இந்த வார்த்தை யாருன்னா அளவுக்கு மீறி அன்பு அதிகமாகி போய் இங்க ஒரு உயிரோட வலின்னா நான் தினந்தோறும் பாக்குறேன், தினந்தோறும் அதை பத்தி யோசிக்கிறேன். அன்புன்றது எவ்வளவு பெரிய விஷயம், அதை நம்ம எல்லாரும் செய்யறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸ் எல்லாம் நம்ம செய்ய முடியாது. நம்ம ஸ்பேஸ நம்ம குடும்பம், நம்ம வீடு, நம்மளுக்கு குழந்தை, நம்மளுக்கு மனைவி, நம்ம குழந்தை குட்டி, நம்மளுக்கு பொருள் சொத்துன்னு போயிட்டீங்கன்னா நீ இருந்தும் உனக்கும் பயன் இல்லை, பிறருக்கும் பயன் இல்லை. ஏன்னா பிறருன்றதும் நீன்றது ரெண்டுமே ஒண்ணு. உனக்கு பயன் இல்லாலும் நீ பிறருக்கு பயன் இல்லை, பிறருக்கு பயன் இல்லாலும் நீங்க இருந்து இங்க கொஞ்சம். நீங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க, நீங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் சிஎம்ன்றது ஒருத்தர் தான். எல்லாரும் இங்க சிஎம் கிடையாது, உண்மைதானே? இப்போ அந்த கணக்கு தான் நம்ம வாழ்க்கைக்கு முடியும். ஆனா ரீசனா இங்க எல்லாருமே ஒரே கணக்கு தான். ஏன் அதை புரிஞ்சுக்க முடியல, தெரிஞ்சுக்க முடியலன்னா நம்ம பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சுன்னா நம்மளே சாப்பிடணும். இப்ப ஒரு நாய்க்குட்டி சொன்னேன், அந்த நாய்க்குட்டி அது போட்ட குட்டி, அது கண்ணெதிரிக்கே அதோட குட்டினாலே அதோட குட்டி இறங்குது. ஆக மொத்தம் அவன் அண்ணன் தம்பினாலே அவன் அண்ணன் தம்பி இறந்து போறான்.
இதுதான் நம்மளும் இங்க வாழ்ந்துருக்கோம். இங்க நம்ம யாராருக்கோ இவங்களுக்கு சொத்து இல்லை, இவங்களுக்கு காசு இல்லை, இவங்களுக்கு வீடு இல்லை, அவன் பிறந்த நேரம் தான் அவனோட பாவமா அவன் செஞ்சா மாட்டான். ஆனா அவன் பார்த்தா ரீசனா பார்த்தா உன் அண்ணனும் உன் தம்பியோ தான். ஏன்னா அதுவும் மனிதன் தான், உண்மைதானே? அதுக்கு உயிர் தான் இருக்குது, அதுக்கு வெளியே வந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். அதை நம்ம புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவங்க அம்மா யாரோ அவங்க அப்பா யாரோ அதுல என்ன இருக்குதுன்னு நினைக்கணும். ஆனா அந்த நிகழ்வு இங்க நடக்குது பாரு, அதோட குட்டி அதுதான் பால் குடிக்குது, ஒன்னாதான் பிறந்தது, எல்லாம் வாழ்ந்தது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல 4 நாய் 2 நாய் இறந்த போது 4 நாய் பால் குடிச்சு இது விராத்தமா இருக்கும். திருப்பி அந்த 4 நாயில 2 நாய் அதே தம்பி வருது. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த 2 நாய் இருக்காது. ஏன்னா இங்க உணவு கிடையாது, ஆனா புரட்சி மட்டும் நடக்குது. எப்படி அந்த ஜீவராசிகளோட இருக்கும்? நான் எத்தனை குட்டி எடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா இது வரைக்கும்? ஏன்னா அவ்வளவு கடினம். இதே சூழல் மனிதனுக்கு இருக்குது. இப்போ ஒரு சொன்ன இப்ப நம்ம இந்திக்காரன் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஊருப்பட்ட பீப்புள் உற்பத்தி ஆகிக்கிறாங்க. அவங்களால உணவு இல்லாத இங்க எவ்வளவு பேரு நோய் வந்து நோய் அதிகமாகி உணவு இல்லாத காரணம் எவ்வளவு பேர். அதனாலே அவங்க வந்து இங்க வந்து வேலைக்கு வசம். இப்ப இதை எல்லாரும் யார் ஸ்டாப் பண்ணும்? இதெல்லாம் யோசிச்சு வரல. கடினம் நம்மளுக்கு நடக்குது, வலி நம்மளுக்கு வருது. அப்ப நம்ம எப்படி பண்ணணும்? நமக்குள்ள எவ்வளவு பயம் இருக்கணும், எவ்வளவுப்பா இதெல்லாம் தெரியாம நம்ம வாழ்றோமே, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும். பயம் அதிகமா இருக்குப்பா, நான் எதுவும் செய்ய மாட்டேன்டா பயம். நான் வேணா சொன்ன கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறேன். ஏன் கல்யாணம் பண்ணி நான் பெரிய கஷ்டப்படுறேன். நான் ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைய வளர்க்க ரொம்ப பாடுபடுறேன். என்னன்னா வளர்க்க முடியாம எனக்கு நான் கஷ்டத்தை கொடுத்தா அதுல ஒரு காரணம் இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது. பரவாயில்லாம போக 4 பேர் என்ன தனியா இருந்தா என் கூட்டு வச்சு பார்த்துப்பான். எனக்கு ஒரு குடும்பம் வச்சு பார்த்துப்பானே அவனை அவங்கள பார்க்க முடியுமா? இல்ல என் வழி அவனால நீக்க முடியுமா? முடியாதே. தனியா தான் அதாவது பண்ணுவானே. இப்ப நான் தனியா நானே அதை பண்ணுவேனே. நான் ஏன் போய் எடுக்கிற ஒரு குடும்பத்தோட 5 பேருக்கு நான் சம்பாதிச்சு காப்பாத்துறேன். அப்ப நான் தனியா இருந்தேன்னா நான் ஒரு 5 பேருக்கு அவன் ஒரு காசு கொடுக்குறதோ, இல்லை அவனுக்கான ஒரு பேச கொடுக்குறதோ, அவனுக்கான அறிவு கொடுக்குறதோ, எனக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது, எனக்கு ஃப்ரீ இருக்குது, எனக்கு ஒரு டைட்னஸ் இல்லை. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்ப அந்த நேரத்தில் யூஸ் பண்ணுவேன் இல்லையா? அதுக்கு நான் அன்பான ஒரு செயலை செஞ்சு அந்த அன்பை பத்தி பேசுறதோ, இல்லை அன்பான ஒரு நிகழ்வு பண்றதோ, இல்லை அவனுக்கு அன்பா வெளியே பண்ணுறதுக்கோசம் அவனுக்கு உணவு கொடுக்குறதோ, இல்லை உடை கொடுக்குறதோ, எல்லாமே நான் பண்ணுவேன். அங்க பார்த்தா இருக்கும் போதே ஒரு காட் என்ன பண்ணுவார் நீங்க எல்லாரும் சொல்றீங்களோ, காட் தான் காப்பாரு நம்மள, அவர் தான் நினைப்பாரு, அவர் நம்மளை பார்த்துப்பாரு, அவர் இல்லாம அந்த செயலை நான் செஞ்சுட்டு போறேங்க. எப்ப செய்ய முடியும்? இதுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் இருந்தா, எனக்குன்னு எந்த ஒரு தேவைன்ற எண்ணமோ, எனக்குன்னு ஒரு ஆசையோ, எனக்குன்னு ஒரு பொருள் இல்லாம நான் செய்வேன் தானே. அப்ப நீங்க பிறந்த உடனே நீங்க இந்த தன்மையை இதை பத்தி புரிதல் தேர்தல் இருந்துச்சுன்னா நீங்க எல்லாம் எப்படி இருப்பீங்க? ஒருத்தருமே இங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணா நம்ம காடுன்றதா உண்மை, வேற ஒண்ணும் கிடையாது. அது உதவி பண்ணா அதுக்கான ஸ்பேஸ் நம்மளுக்கு வேணும், பொருள் வேணும், உண்மைதானே. 2வது அது அதிகமானதான் இந்த உதவி பண்ணுன்ற சூழ்நிலை ஏற்படுது. இப்ப அந்த எல்லாமே அதிகமாக்காம கம்மியா இருந்தீங்கன்னா நம்ம யாருக்கு உதவி பண்றது? அறிவுன்னா என்ன, ஏன் நம்ம இதை பண்றோம் அப்படின்ற சிந்தனை போக முடியும், உண்மைதானே. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இது இப்படி பாருங்க, இப்படி சிந்திங்க, இப்படி யோசிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பை சார்ந்த பேச்சுகள் அதிகமாகும். அன்புன்றதும் அறிவுன்றதும் எல்லாம் ஒண்ணுதான், உண்மைதானே. மாற்றம் வேணும்னு ஆசைப்படுறோம், அந்த மாற்றம் நடக்குது. அந்த மாற்றத்தோட இதுதான் மாற்றமா இருக்கும் நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அப்ப அந்த மாற்றம் துரிதமா நடக்கும், சீக்கிரமா நம்ம எல்லாரும் இன்பத்துக்குள்ள இருக்க முடியும். இவ்வளவு கடினத்துமா இவ்வளவு கஷ்டமா வேற வாழ தேவை. எனக்கு அதான் சரிங்களா, பயப்படுறீங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு பயத்தை நான் தாங்க முடியல. நேற்று ஒரு நாயை பாக்குறேன், இன்னைக்கு அந்த நாய் பார்த்தீங்கன்னா செத்து அப்படியே வீங்கி நின்று அப்படியே முறைச்சி பாக்குற பொல்லாம் வெளியே வந்து அதை நான் பாக்குறேன். இதுதான் உடல். நேற்று விளையாடுன நாய் ஒரு நாள் கேப்ல நைட்டு இறந்துருக்குது, காலைல பார்த்து அப்படியே பிறப்பா இருக்குது, இறந்து போச்சு. இது எப்படி நடந்தது ஏன்னதெல்லாம் வேண்டாம், இப்படி இருந்த ஜீவராசி இப்படி இருக்குது, இதுதான் இந்த இடமா அப்படின்னு அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நல்லா இருக்கிற தேவை. திடீர்னு இப்ப எவ்வளவு பேர் நான் பாக்குறேன் நல்லா இருக்காங்க, திடீர்னு பார்த்தா இல்லையா ஸ்ட்ரோக், கை கால் வேலை செய்ய அப்படியே தூக்கி மாதிரி போடுது. அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் பாருங்க. அவன் பட்டப்பட்டன்னு புல்லட்ல போடுவேன், நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா ஒரு வீரமா இருந்து ஒரு திடகாத்திரமா இருக்கிறவங்க திடீர்னு ஒரு மாதிரி வந்து கை கால் விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? யாரு கை பிடிக்காம நடக்க முடியாது. அது எவ்வளவு ஒரு கொடுமையிலும் கொடுமை. இந்த விஷயத்தை அதை எல்லாரும் வாழ்ந்து புரிஞ்சுங்க. அவங்களுக்கு கேட்டா எது எப்படி நடந்து கேட்கணும், இல்ல ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் எதுக்கு வசம் பண்றோம், நம்மளும் சரி பண்ணி தான் ஒர்க்கு. அந்த ஒர்க்கு தான் நம்மளும் சரி பண்ணாம ஆகுது. அப்ப கொஞ்சம் வேலை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? எதுக்கு ஒர்க்குக்கு போனேன்? நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கும், ஒர்க்குக்கு போனேன். ஆனா அந்த ஒர்க்குக்கு போனா நீயே நல்லா இல்லை, நீ நல்லா தான் உன் குடும்பம் நல்லா இருக்கும், புரியுதுங்களா? அப்ப இங்க எவ்வளவு ஒரு விஷயம் நடக்குதுங்க. நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு இருந்தா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இப்ப அந்த குழந்தை எப்படி வளர்க்கணும், அந்த ஒரு மனைவியோட ஒரு ஏக்கம். இதெல்லாம் நான் சொல்றேன் சும்மா கிடையாது, லைவ்ல நான் பாக்குறேன். என்னோட தொடர்பு இருக்கிறாங்க, நிறைய பேர் போன் மூலியமா பேசுறாங்க, எல்லாரும் சொல்றாங்க. இந்த மாதிரி நான் மனிதரை பாக்குறேன். நான் இப்ப ஜீவராசியை நான் ஒரு பறவையவோ இப்போ நான் காக்கா வச்சு நான் இப்ப பாத்துட்டு இருந்தேன். ஒரு காக்காவை எடுத்து ஒரு 10 நாள் 15 நாள் வச்சு ஒரு காக்காவை நான் பாத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து காக்காவெல்லாம் அந்த மாதிரி ஒரு நோய் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு காக்கா கீழே விழுந்துருந்தது. அதை எடுத்து வந்து வச்சு அதை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஒரு 10-15 நாள் வச்சு அது தினத்தோட ஒரு காலைல மருந்து ஒன்றும் நைட்டு மருந்து ஒன்றும் வருது. அதை விட்டு சரி பண்ணி நல்லா ஆயிடுச்சு, வெளியே விட்டேன். பறக்க மட்டும் முடியுது, ஆனா நல்லா பறந்து நல்லா நடந்து ஓரளவுக்கு பறந்து போகுது.
சொந்தப்படுறதா. இப்ப அந்த ஒரு ஜீவராசி எவ்வளவு துன்பப்பட்டிருக்கு. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு காக்கா கண் எதிர்க்க பொத்துன்னு கேட்டா அதுக்கு நோயாகும். இப்ப அதுக்கு குட்டி இருக்கும், அதோட கூட பேரண்ட்ஸ் இருப்பாங்க, உண்மைதானே? அவங்கள எவ்வளவு துன்பப்பட்டு இருப்பாங்க. இந்த நோய் ஏன் வரணும்னு அவங்க ஒரு கொஸ்டின் எழுப்புவாங்கல்ல, நான் தெரியலப்பா திடீர்னு எல்லாம் நோய் வந்து இறந்து போச்சு கேட்டா இதுதான் ஒரு வாழ்க்கை, ஒண்ணும் பண்ணுங்க. இப்போ அந்த காக்காவே பேசுற அளவுக்கு சூழ்நிலை. இவ்வளவு நோய் வர வேண்டிய அவசியம் இருக்குதா? இல்ல. காரணம் அளவுக்கு பெரிய பாப்புலேஷன் ஆயிட்டோம், எல்லாருக்கும் எல்லாமே தேவை இருக்குது. இப்ப அந்த ஜீவராசிக்கு ஒரு நோய், இப்ப அது எவ்வளவு ஒரு கஷ்டம். இப்ப அந்த நாய் நான் பாக்குறேன், எவ்வளவு நாய் குட்டி போட்டு பாலே கொடுக்க முடியாம செத்து போகுது. ரெண்டாவது அது இறந்து போயிடுது. எது? தாய் இறந்து போயிடுது. தாய் இறந்து போனோடனே அந்த செதையை எடுத்து இந்த குட்டி சாப்பிடுது. நீங்க எப்படி இருக்கும் பாருங்க. அதை லைவ்ல பாக்குறேன், பையன் என்ன கொடுமுடா இதுன்ற அப்படின்ற மாதிரி இது. நம்ம எங்க வாழ்றோம்? ஒரு கணமும் ஒரு நாள் நம்ம எங்க வாழ்றோம்? இங்கதான் வாழ்றோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஏன்னா எது நடக்குதோ அது எல்லாருக்குள்ளேயே சுத்திதான் வர முடியும். உண்மைதானே? எங்கேயோ நடக்குது, இந்த ஜீவராசி தான் நடக்குது அப்படின்னு நம்ம சிந்திக்கக்கூடிய நம்மளோட அறிவு சிறுமைதான். ஒரு உயிருக்கு வருதுன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தான். அது எவ்வளவு வலிக்கணும். அப்படி சிந்திச்சீங்கன்னா தான் உன் லைஃபை பத்தி நீ யோசிக்க முடியும். உன்னை பத்தி நீ தெளிவா சிந்திச்சு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. ஏன்னா இங்க ஆன்மீகம், கடவுள் வழிபாடு இதெல்லாம் என்னன்னா நம்ம ஒரு யோகம், இதெல்லாமே இதை பத்தி புரிஞ்சுக்கலாம் கூடாது. உன்னை பத்தி நீ யாரு, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், உன்னை பத்தி புரிஞ்சுக்கணும். நான் இதுல போறேன், நான் அதுல போறேன், நான் பக்தியில போறேன், நான் யோகத்துல போறேன், நான் தவத்துல போறேன் அப்படின்னு போக முடியுமே தவிர்த்து யாரும் உண்மையான அறிவு என்ன, இங்க நடக்கிற நிகழ்வு எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம், இந்த நிகழ்வு நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி, இதை பத்தி யோசிக்க முடியுமா, சிந்திக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா இது இறைவனாலதான் முடியும், வேற யாருனாலும் முடியாது. ஆனா ஜீவகாரண்யம் பண்ற எல்லாருனாலையும் இதை பத்தி யோசிக்க முடியும். அதுதான் சொன்ன ஒருமைன்ற ஒரு குணம். அந்த குணம் இந்த ஜீவகாரண்யத்தை அளவுக்கு மீறி செஞ்சாதான் அதை நீங்க பெற முடியும். அதை பெற்றுட்டீங்கன்னா நீ யாருன்ற ஃபுல் தன்மை நம்ம எல்லாருக்கும் வட்டமா தெரியும். அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது. அந்த வழிமுறைகளை நம்ம ஆண்டு போனோம்னா ஒரு நாளும் நமக்குன்னு யாரும் இருந்து நம்ம அதை பார்த்து நம்ம சொந்த பந்தத்துக்கு வர வழியை பார்த்து ஃபீல் பண்ண தேவை. எல்லாமே நமக்கு சொந்த பந்தமா இருக்கும். எல்லாத்தோட வழியை பார்த்து நம்ம ஒரு கணமே பயத்தோடையும், ரொம்ப விழிப்போடையும், ரொம்ப வலியோடையும், இனி டைம் ஒரு பெரிய சிந்தனையோடையும் இருக்க முடியும். அப்படிதானே இருக்கணும். அதானே சரி? உண்மைதானே? நீங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல ஒரு படத்துக்கு போன சந்தோஷம், நான் குடிச்சேன் சந்தோஷம், எங்க வீட்டுல ஒரு விழா வச்சேன் சந்தோஷம், என்ன இருக்குதால? ஒண்ணுமே இல்லை. ஆனா சந்தோஷமா அதுக்கு பேரு இல்ல ஒரு நாள், அதுக்கப்புறம் போயிடும். திருப்பி நீ வேலைக்கு போட்டுதான், இவங்க வேலை இவங்க பார்க்க வேண்டியதான். அப்ப நாளைக்கு சண்டே அந்த விழா தான் வரும், வேற இதுல இருந்து வராது. உண்மைதானே? அப்போ அதுக்கு பேர் மகிழ்ச்சியா? இல்ல அதுக்கு பேர் ஆனந்தமா? அப்போ ஆனந்தம் மகிழ்ச்சின்னு என்னன்னே தெரியாது, அதெல்லாம் ஆனந்தம் மகிழ்ச்சின்னு சொல்லி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்றோம். அறிவு தெளிவு இல்லாம எது சந்தோஷம்னு தெரியல, எது பார்த்து நம்ம பயப்படணும்னு நம்மளுக்கு தெரியல, எது நம்மளுக்கு தெரியலன்னு நம்மளுக்கு தெரியல. உண்மைதானே? இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம அந்த வீடியோஸ் பாக்குறோம், ரொம்ப கொஞ்சம் ஆள் சிந்திச்சு பாருங்க. இது ஒண்ணு இந்த வாழ்க்கைய வாழ்றதுன்னு முடிவு பண்ணி வந்துட்டோம். இதை நம்ம ஜாலியா வாழ்றீங்க, அந்த வாழ்க்கை ஒண்ணு இல்லைங்க, நம்ம இறந்து போறா மண்ணு துண்ண போகுது, அதான் நீங்க இஷ்டத்துக்கு வாழ். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப விரக்தியாகி போயிட்டீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவங்களுக்கு தான் அந்த சொல்லு. வயசாயிடுச்சு, ரெண்டாவது என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னால எதுவுமே முடியலன்னும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி அன்னைக்கு இருந்த பெரியவங்க, இது ஒண்ணுமே தேங்கிறது இவ்வளவு கஷ்டப்படாதா, ஃப்ரீயாடுறா, அவங்க வேற வழி இல்லை. அந்த இடத்துல அவங்க சொல்யூஷன் அப்படிதான் சொல்லணும். அதனால அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆனா அந்த வார்த்தையை இன்னைக்கு நீங்க எல்லாரும் எடுத்துக்கிறீங்க. நல்லா இருக்கிறவங்க எடுத்துக்கிறீங்க, ஆரோக்கியமா இருக்கிற எடுத்துக்கிறீங்க, யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கிறீங்க, எல்லாரும் எடுத்துக்கிறீங்க. இது எடுத்துக்கின்னு இதே நிகழ்வு கண்டினியூவா பண்றதுக்கு சோர்ஸ்குள்ள போறீங்க. இது நடக்காம இருக்கு என்ன பண்ண, அதுக்கான சோர்ஸ் நான் புரியணும்னு போக மாட்டீங்க. உண்மைதானே? இது மண்ணு துன்ற தேகம் ஏதோ சாப்பிட்டா என்ன, இருக்கிற வரைக்கும் நம்ம இளமையா இருக்கிறோம், இளமையை நம்ம யூஸ் பண்றதுன்னா என்ன, பயன்படுத்துறதுனா என்ன, கத்துக்கிறதுனா என்ன, மகிழ்ச்சினா என்ன? ஆனா அதை அறியறதுக்கு தான் அந்த தேகம். தேகம் சும்மா சாதாரணமா வெறும் ஒரு விழா பண்றதோ, ஒரு பெண்ணோட சந்தோஷப்படுறதோ, இல்ல ஒரு குடிச்சிட்டு நம்ம சந்தோஷப்படுறதோ, நம்ம வீட்டுல ஒரு விழா வச்சு சந்தோஷப்படுறதோ, ஒண்ணுமே அதுக்கு ஊருப்பட்ட பேனரை வச்சு அதுக்கு ஒரு பாலை ஊத்தி டீயை ஊத்தி ஒரு அபிஷேகம் பண்றதோ, இதெல்லாம் ஒரு கொஞ்சமாவது நம்ம கிட்ட அறிவு இருக்குதுன்னா நம்ம என்னத்தை பத்தி சிந்திப்போம். ஒரு நாளும் எவ்வளவு பயம், எவ்வளவு வலி, தேவையில்லாத சண்டை. உண்மைதானே? எப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலயும் நோய், இன்னும் திடீர்னு எப்போ நம்ம ஆக்சிடென்ட் வருது, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, திடீர்னு கை கால் ஊந்து போகுது. நம்ம அந்த இடத்துல வாழ்றோம், கண் எதிர்க்க இருக்கிற ஜீவராசி, பறக்கிற ஜீவராசினா திடீர்னு எல்லாமே ஊதுக்கிட்ட அது ஒரு நோய் எல்லாம் இறந்து போகுது கண் எதிர்க்க. அதே போல் நம்மளுக்கு நடக்காதா? அப்ப நம்ம இந்த இடம் என்னதான் இறங்குது, நம்ம இப்ப இந்த இடத்துல மாட்டிக்கணுமா நம்ம ஒரு வேலை? அப்ப நம்ம இருந்து எப்படி வெளியே போகணும், நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும்? எனி டைம் அன்பை பத்தி சிந்திக்கணும், அறிவை பத்தி சிந்திக்கணும், இந்த நடக்கிற நிகழ்வை பத்தி யோசிக்கணும். அப்ப நம்ம பிறருக்கு இந்த மாதிரி துன்பம் தான் நீக்கத்துக்கான வேலை பார்த்தா நம்மளுக்கு வழி கிடைக்கும் இல்லையா? அப்படின்னு நம்ம அதுக்குள்ள போகணும். அதைத்தான் வல்லாறு போயிடுச்சாரு. எதை பத்தியுமே எல்லாத்தையும் தெரிஞ்சவர், எல்லாத்தையும் ஓட வச்சு என்ன ஏறாத நிலைமை மேல் ஏற்ற தயவு ஒண்ணுதான். தயவுனா அதுக்கு பேர் அன்புன்னு அர்த்தம், வேற ஒண்ணு இல்லை. அன்புன்னா அறிவுன்னு அர்த்தம். அன்புன்னா நீ அனைத்துமா இருக்கிறன்னு அர்த்தம்.
ஏன்னா நீ அன்பா இருந்தாதான் நீ யாருக்கு உடம்பு முடியல, ஒரு கஷ்டமா இருக்கு, உணவு இல்லை, அவருக்கு உணவு கொடுப்ப. கொடுக்கும் போது அவரோட வலி நீக்கப்படும். அதை யார் செய்ய முடியும்? இறைவனால் செய்ய முடியும்ன்றது நீங்க எல்லாரும் சொல்றீங்க. அப்போ அப்படி சொல்றீங்கன்னா அப்ப நீங்க எல்லாரும் இதையே செயலா செய்யறதுன்னு அந்த மாற்றம் வரும். கட்டாயம். இதே நீ செயலா செய்தா உன் உருவாக்கத்தை நீ தடுப்ப, பிறர் உருகிற துன்பத்தை நீ நீக்குவ. என்ன ஆகும் பாருங்க, உன் உருவாக்கம் தடுக்கப்படுது, பிறர் இருக்கிற துன்பம் நீக்கப்படுது. அப்ப இந்த உலகத்துக்கு பெரிய மகிழ்ச்சியும் பெரிய ஆனந்தம் வரக்கூடிய ஒரு சோர்ஸ் நீ ரெடி பண்ற. ஆமா தானே? ஆமாங்க. இப்படி நம்ம ஒருத்தர் நினைச்சா இருக்கும். தனி ஒரு மனிதன் ஒழுக்கும், இது அனைத்துக்குமே ஒழுக்கும். இன்னைக்கு விதை, அதுதான் நாளைக்கு பெரிய மரமா முளைச்சு மொத்தமா அதுவாதான் இருக்கு. ஆனா போடும்போது சிறிய விதை தான். எல்லாம் கேட்ட நாங்க பண்ணா மட்டும் மாட்டோமா, மீதி பேர் மாட்டேன். இந்த சிந்தனை தூக்கி குப்பையில போடு. நீ தான் இங்க எல்லாமா இருக்கிற. நீ இன்னைக்கு மாறு, நாளைக்கு உன்னால பல பேர் மாறி இந்த மாற்றத்தை வந்து இந்த இடமே சுபிச்சமா மாறிடும். மாறுமா மாறாதா? எல்லா உயிருக்குள்ள எவ்வளவு வலி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமான வலியா இருக்கு. இப்ப இருக்கிறதுலமா பெரிய கஷ்டம் உங்களே சொன்னா ஒரு மனிதனா வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவனுக்கு நாளைக்கு என்ன வரப்போகுது அதை பத்தி சிந்தனை இருக்கும். 4 பேர் எதனா பேசணும், அதை பத்தி சிந்தனை வரும். இல்ல புரியுதுங்களா? ஒரு சமயம் அவன் மாதிரி நம்ம இருக்க மாட்டோமா என்ன தோணும். இப்போ இந்த மாதிரி நம்மளோட வலி நம்ம கிட்ட அதிகமா இருக்கு. சொல்லுங்களா? இப்போ காலையில எழுந்து இப்ப நிறைய பேர் பாருங்க, ட்ரெயின்ல எல்லாம் பாருங்க, ரொம்ப இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறவங்க பாத்தீங்கன்னா காலையில 4 மணிக்கு எழுந்து அவங்க குளிச்சு ரெடி ஆகி வீட்டுக்கு தேவையான பசங்க தேவை ரெடி பண்ணி கொடுத்துட்டு 6 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சி அவங்க கிட்ட 8 மணிக்கு வேலைக்கு போவாங்க. திருப்பி அதே போல ஈவினிங் 8 மணிக்கு வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் திருப்பி சமைச்சு குழந்தைங்க திருப்பி தூங்கி திருப்பி காலையில இருந்து அது எவ்வளவு பெரிய கொடுமைன்றத நீங்க உண்மையிலேயே அந்த வாழ்க்கையை வாழும் போது தெரியும். ஆனா இந்த வாழ்க்கை நீங்க எல்லாரும் வாழ்றீங்க, யாரும் வாழாம இல்லை. ஆனா கேட்டா பழக்கமாயி போய் இவ்வளவு கடினமான ஒரு விஷயத்தையே இது நல்ல விஷயம்தான், இப்படிதான் நம்ம சாப்பிடணும், நான் நிறைய சம்பாதிக்கிறேன், இது வேலைக்கு போனா உடல் ஆரோக்கியம், இப்படிலாம் சொல்லி இந்த விஷயத்த நம்மளுக்கு நம்மளே தலைமையில தூக்கி போட்டுன்னு இது சரிதான் நம்ம வாழும். இப்ப அந்த அந்த ஏன்னா காலைல எழுந்துக்கும் போது அந்த வலி தெரியுது. காலைல தூக்கத்துக்கு எழுந்துக்க முடியாது, ஆனா எழுந்தே ஆகும். எழுந்தா தான் அன்னைக்கு நாள் வேலை கிடைக்கும், வேலை கிடைக்காது. அவங்க குடும்பத்தை அவங்க காப்பாற்றணும். இது எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. இப்போ ஒரு ஜீவராசிக்கு எல்லாமே தானாவே கிடைக்கும், மனிதனுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் கிடைக்காது தெரியுமா? நீங்க ஒரே விஷயம், என்னால முடியும், நான் சம்பாதிச்சு சாப்பிட்டுருவேன், எனக்கு உழைப்பு இருக்குது, என்னால முடியும். இந்த எண்ணமே என்ன பண்ணுதுன்னா உனக்கு கிடைக்காதுன்ற எண்ணத்தை நீயே வச்சுட்டேன். நான் தான் போய் சம்பாதிச்சு வாங்கணுன்ற எண்ணத்தை உங்களுக்கு உற்பத்தி உங்களுக்கு தானாவே கதிச்சிட்டாங்க. யார் வச்சது? நம்மள மாதிரி இருக்கிற ஒரு பீப்புள் தான் அதை வேலையை பார்த்தது. அதனால நினைச்சு நம்ம அதிகமா கஷ்டப்படணும், நம்மளால நம்மளுக்கு மேல இருக்கிறவங்க கஷ்டமே போறாங்க, சுகமா இருக்கிறாங்க. உண்மைதானே? உண்மைதாங்க. இப்ப அவங்க பார்த்தா அவன் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும், நீ கஷ்டம். ஆக மொத்தம் யாரோ ஒருத்தர் வேலை செய்றீங்க, ஒருத்தருக்கு அது பெரிய பயனாவது, இவங்களுக்கு வேலை செஞ்ச உணவு அந்த ஊதியத்தோட குறைவா வருதுன்னா ரொம்ப குறைவா தான் வருது. ஜீவராசிக்கு அந்த வேலை இல்லை, அதனால அது உணவு இயற்கையாவே கிடைக்குது. ஏன் இயற்கையா கிடைக்குதுன்னா எப்படி உணவு கிடைச்சாகணும், அந்த உணவு யாரோ ஒருத்தர் பகிர்ந்து சாப்பிட்டாகணும். இப்ப இங்கேயும் அப்படிதான் இயற்கையாவே மழை பெய்ய போகுது, எல்லா காய்கறியும் முளைக்க போகுது, எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடைக்க போகுது. அப்படிதான் நம்ம எல்லாரும் வாழ்ந்தோம். ஆமா. அப்ப அப்படி இருக்கும் போது எப்படி வேலை நம்ம உருவாச்சு, அந்த வேலை வச்சு எப்படி ஃபேக்டரி உருவாக்குனீங்க, எப்படி பண்ணீங்க? இப்ப இதெல்லாம் நன்மைக்கானா மொத்தமும் நன்மைக்கு தான், அதுல சந்தேகம் எனக்கு துளி கூட கிடையாது. ஆனா இந்த அவசரம் எல்லாருக்கும் எப்படி இருக்குது? நீங்க ரிலாக்ஸ் ஆயிருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா, வலி இல்லாம இருக்கிறீங்களா? சொல்லுங்க. எல்லாருக்கும் இருக்குது இல்ல? அப்ப இது எல்லாருக்கும் இது போன நம்ம நினைக்கிறோமா? நினைக்கூடாது. கட்டாயம் நினைக்கணும். அப்ப நீங்க எல்லாம் கொஞ்சம் சிந்திங்க, யோசிங்க, நம்ம என்ன வாழ்க்கை வாழ்றது கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஒரு வழி, நம்ம எதுல போனா நமக்கு மாற்றம் வரும், எது நம்மளுக்கு புரிதலை கொடுக்கும், எது சோசம் அன்புடுதல் கொடுக்கும், உங்களுக்கு புரிதலை கொடுக்கும், பெரிய மாற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். நீ யாருன்ற ஒரு பேரறிவை நீ உணர்றதுக்கான பெரிய வாய்ப்பு அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அன்பு தான் மெயினான விஷயம். இப்ப அந்த அன்புக்குள்ள டிராவல் பண்ணிட்டேன்னா உன் வாழ்க்கையை நீ டிசைட் சூப்பரா எடுப்ப. எப்படி வாழலாம், இது சரி எது தப்பு எல்லாமே புரிய வரும். எல்லாத்தையுமே சொல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு பெரிய கேபபிலிட்டி உனக்கு வந்துடும். சொல்லுங்க. ஏன்னா நீயே தலைவனா இருக்குன்ற அறிவு வரும். எல்லாருமே தலைவன் தான். அந்த எல்லாரும் தலைவன் எல்லாரும் அறிங்க, தப்பு ஒண்ணு இல்லையே. தலைவனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தலைவன்னா அனைவருக்கும் கொடுக்கறவங்க, அனைவரையும் காக்குறவங்க தான் தலைவன். அத்தனை ஆட்சி பண்றவங்க தலைவன் கிடையாது. அப்படி பார்த்தா இங்க இருக்கிற எல்லா கம்பெனி முதலாளி தலைவன் தான். இங்க இருக்கிற எல்லா ஒரு விஷயத்தை இது பண்றவங்க யாரெல்லாம் 10 பேர் சொன்னா அவன் தலைவன் ஆயிடுவான். உண்மைதானே? அன்பையும் பிற அரவணைப்பையும் பிறரை காக்கணுன்ற குணம் இங்க எல்லாருக்கிட்டே இருக்குது. அந்த குணம் எல்லாருக்கும் வந்தா எல்லாரும் தலைவரா இருப்பீங்க, எல்லாரும் எல்லாருக்கும் அடி பண்ணுவீங்க, எல்லாருக்கும் எல்லாரும் கொடுப்பீங்க. அப்ப எப்படி இருக்கும்? யாரா வேலைக்கு போனோமா, எதுவுமே தேவையில்லைங்க. அப்போ அந்த ஒரு நிகழ்வு நடக்கணும்னா அவங்களுக்குள்ள அன்புன்றது பெருசா வரணும். அப்ப வரணும்னா நம்மளுக்கு பயம் உள்ளே, அந்த பயத்துக்கு நம்ம பெரிய ப்ராரிட்டி கொடுக்கணும். எனக்கு பயமா இருக்குப்பா. நான் உண்மையிலே சின்னதுல, ஏன்னா என்னோட லைஃப்ல வந்து நான் இந்த வாழ்க்கை வாழும்போது ரொம்ப கடினமான வாழ்க்கை வாழ்ந்து வந்துருக்கேன். அதுல வந்து எனக்கு பயம் ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப பார்த்து எல்லாத்துக்கும் பயப்படுவேன். ஏன்னா இப்போ ஒரு நோய் வருதுன்னா அந்த நோயை பார்த்தா எவ்வளவு நோய் நம்மளுக்கு வந்துருமோ
ஏன்னா நம்ம அங்கதானே இருக்கிறோம். என்ன எவ்வளவு சொல்றான் தொத்து காட்டின்றான். உண்மைதானே? ஒரு அம்மா போடுது, அம்மா போட்டுன்னா அது நம்மளுக்கு பரவிட மாட்டான். ஒரு பையனோட அவங்க வந்துடும். 4 நாள் வந்துடும். அது சண்டைகளை 4 நாள்ல அங்கங்க உடம்புல இதாகி அது ஒரு பெரிய அவஸ்தையாயிடும். நடக்குது பாக்குறோம். ஆனா அதை பார்த்து பயம் வருது. எந்த ஒரு நோய் வந்தாலும் அந்த நோய் அப்படியே நம்மளுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அந்த இடத்துல நம்ம நிக்கிறோம். ஆனா அதை பார்த்து பயப்படல. இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்து செலவு பயப்படும். இப்போ நம்ம வாழ்ந்த காலத்துல நம்ம வந்து அந்த குஷ்டன்றது ரொம்ப அதிகம். ஏன்னா நான் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இப்படிதான் ஒரு வாழ்க்கையா நான் வாழ்ந்து இருக்கிறேன். அந்த வாழ்க்கையில நான் இவ்வளவு பயந்து இருக்கிறேன். இவ்வளவு பயந்து பயந்து நான் வந்து நான் எதையும் பெறாம இல்லை, எதையும் நான் கத்துக்காம இல்லை, எதையும் செய்யாம இல்லை, எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறேன். இந்த பயத்தோடயே சரியா இருக்கணும், கரெக்டா நடந்துக்கணும், பெரிய மாற்றத்துக்குள்ள போகணும், அந்த எண்ணத்தோடய இந்த பயத்தை கழிச்சு. ஏன்னா அந்த பயம் தான் என்ன ஓரளவுக்கு சரியா காப்பாத்தி கொண்டு வந்திருக்குது. ஏன்னா இருக்கிறது நம்ம பெரிய நம்மளை காக்கிறதும் நம்மளோட மிகப்பெரிய தைரியம் தான் பயம்தான். தெரியுமா? அந்த பயம் எதுக்கு தேவையோ அந்த இடத்துல பயன்படுத்தணும். அதுதான் இருக்கிறது மிகப்பெரிய தைரியம். தேவையில்லாததுக்கு நீ பயப்படும் போது மட்டும்தான் அது மைனஸ். தேவையானதுக்கு நீ பயப்படு, அதுதான் தைரியமா இருக்கு. உண்மைதானே? ஒரு கடினமான விஷயம் எப்படி செய்ய போறதுன்னு தெரியல, பயமா வருது. ஆனா செஞ்சாதான் சரி வரும். என்ன பண்ணுது அந்த பயம் ஒண்ணு அதை செய்ய வைக்கும். உண்மைதானே? இப்ப எனக்கு இவ்வளவு பயம் இருந்தது என்கிட்ட. அது மாதிரி என்ன பண்ணா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும், ரொம்ப சரியா நடந்துக்கணும். இது நம்ம நடக்காத ஒரு நிகழ்வுக்கும் நம்ம போயிடணும். உண்மையா இல்லையா? அப்ப இந்த அளவுக்கு கொண்டு வந்து அந்த பயம் தான் கொண்டு எல்லா பொருளுமே நமக்கு தேவை. அது எந்த இடத்துக்கு உனக்கு சரியா தேவைப்போ அந்த இடத்துல அதை எடுத்துக்கணும். சரியா அந்த இடத்துல அதை ஓர வச்சுட்டு முன் அறிவு கொண்டு பயணப்பட்டுப்போம். இப்போ அந்த பயத்தோட நான் இந்த வாழ்க்கையை வாழதான் வலினா எப்படி இருக்கும், அந்த உயிருக்கு எவ்வளவு வலிக்கும், அப்ப இவ்வளவு இந்த ஜுரம் வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும், இந்த நோய் வந்து அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இது நம்மளுக்கு வந்துட்டா நமக்கு எப்படி இருக்கும். அப்போ அதை என்னை பத்தி சிந்திக்க வச்சுது. என்ன எனக்கே நான் சிந்திச்சுன்னு இருக்கிறேன். இது என்ன இடம், இது இப்படி வந்து நம்ம மாட்டி அம்மா நான் அடிக்கடி கேட்பேன், என்ன எதுக்கு நீ பெத்த, என்ன காரணம், இவ்வளவு கஷ்டமா இருக்குது இந்த இடம். இயல்பாவே நம்ம வீட்டுல கஷ்டம், உணவு கிடையாது கஷ்டம், அதனாலே கேட்கல. நான் ஒரு பேசிக்கா கேட்கறேன், இது என்ன விஷயம், எப்படி நான் இங்க பிறந்துட்டேன், இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குதா, இப்ப இது நான் பிறந்துட்டேன், இதுல என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, என்ன நீ ஏன் பெத்த. அவங்க நார்மல் பர்சன், அவங்க அதை பதில் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா என்ன கேள்வி வந்துச்சு. ஆனா அந்த கேள்விக்கான பதில் இந்த செயலுக்குள்ள வரும்போது தான் எனக்கு வாயும் இதுதான் பிறந்துட்டோம், ரைட், ஓகே. இதோட இந்த நிகழ்வு இல்லாத ஒரு நிகழ்வு பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாரும் என்னன்னா ஒரு பிறப்புன்றது அவசியம். அந்த பிறப்பு எதுக்கு, இந்த மாற்றத்தை பண்றதுக்கோசம் தான் பிறப்பு. இதுக்கு பெரிய முழுமையான சொல்யூஷன் கொடுக்கணும்னு பிறப்பு. ஏதோ ஒரு ஞானி தோன்றி, ஏதோ ஒரு அறிவுள்ள ஒரு நபர் தோன்றி, ஏதோ ஒரு அறிவு தோன்றி ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணிடாதா? அந்த அறிவுன்றது, அந்த பெரிய மாற்றம்ன்றது ஒரு பேரன்பு வந்து நடத்திடாதா? அந்த பேரன்பை வெளிப்படுத்தக்கூடிய தகுதியும் தன்மையும் மனிதர்கிட்ட இருக்கு. அதுக்கு நம்ம கிட்ட எல்லா உயிரோட வழியும் நம்ம வழியா என்ன பயம் வரும், வருமா வராதா? எல்லா உயிரோட வழியும் உன் வழியா பயம் வரும்ல. அந்த வலி வருதுன்னா அது பயம் வந்தா தான். இந்த வலி வராம இருக்குது நான் என்ன பண்ணுவேன், இந்த துன்பம் வராம இருக்கிறது நான் என்ன பண்ணுவேன், நான் அதை நோக்கி நான் போலாம் தானே. அதை விட்டுட்டு நான் என்ன இது பரவாயில்ல, இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி எப்படி நான் வாழ்றேன்? அப்ப என்கிட்ட பயம் இல்லையா? ஆனா கிட்ட பயம் இருக்குதுன்னு எனக்கே தெரியுதே. ஆனா பயம் இல்லாத இருக்கிறதுக்கான செயலை நான் செய்யறேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் வாழ்ற வாழ்க்கைய திருப்பி நார்மலா வாழ்க்கைய வாழாதீங்க தயவு செய்து. அந்த வாழ்க்கையில இங்க எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க அப்படி வாழ்ந்தீங்கன்னா ஒன்னாவது அளவுக்கு மீறி கடினமா பட்டு ஒரு அனுபவத்தை, ஒரு அறிவை பெறுவேன். ஆனா அதுக்கு ரொம்ப ஒரு செலவு பண்றதா இருக்கும். அது உடல் உழைப்பா இருக்கும், உங்க கஷ்டப்பட்ட செல்வமா இருக்கும், உங்களோட முழு வருத்தமும் வழியும் அது கூட இருக்கும். அது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா அதுவே அதெல்லாம் நீ ஓட வச்சுட்டு அன்புன்ற ஒரு பாதைக்குள்ள வந்து பிறர் வழியை உன் வழியா என்னதே உன் சாதனை, இது என்ன உன் கடமை, உன் கட்டாயம், உங்களுக்கு இயற்கை கொடுக்கப்படுற ஒரு கட்டளையா நினைச்சிட்டு செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா அதுல வர ஒரு அனுபவமும் அறிவும் பெரிய விஷயமா இருக்கும். இங்க நடக்கிற அனைத்து விதமான வலிக்கும் துன்பத்துக்கும் தீர்வா இருக்கும். அந்த தீர்வை கொடுக்கக்கூடிய நபர் நம்மளா இருக்கும். இறைவன் இருக்கிறான்னு சொல்ற நம்ம எல்லாருமே இறைவனா இருப்போம். அப்போ இறைவனா இருப்போம் அப்படின்ற ஒரு அறிவு நம்மளுக்கு வரணும்னா பிறரை காக்கக்கூடிய வேலையை நம்ம செய்யும் போது மட்டும்தான் இந்த அறிவு பிறக்கும். நம்ம எல்லாருக்குள்ளயும் பயம்ன்றது ரொம்ப அவசியம். 4 பேர் சொல்லுவாங்களேன்ற விஷயம் தேவைன்றது, அந்த 4 பேர் நம்மளுக்கு தேவைன்றதை தயவு செய்து ரொம்ப ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். தெரியாத விஷயத்த தெரியலன்றத நம்ம ஆழ்ந்து சொல்றதுக்கு பழகிக்கணும். ஏன்னா இது ரொம்ப அவசியம். ஏன் எல்லா பொருளுமே, ஒரு கோபமோ, ஒரு கர்வமோ, ஒரு ஆணவமோ, ஒரு திமிரு எல்லாமே அவசியம். ஆனா இதெல்லாம் எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு மட்டும் பயன்படுத்து, மற்ற இடத்துல பயன்படுத்தாத. ஏன்னா இது எல்லாமே இல்லாம எதுவுமே இருக்காது. இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த உலகமே. அப்படி இருக்கும்போது எல்லாமே இருக்கும். ஆனா அந்த இடத்துல எந்த இடத்துல எதை எடுத்து பயன்படுத்துமோ அதை பயன்படுத்திக்கும். 4 பேர் ஒரு கெட்ட விஷயத்தை பத்தி என்ன சொல்றான்பா, 4 பேர் பேசுவாங்க, அந்த ஒரு கெட்ட விஷயத்தை நிறுத்து. நல்ல விஷயத்த செய்யறதுக்கு தடையா ஒரு 4 பேர் நினைக்கிறான்னா அவனை அதை தூக்கி வர மட்டும் உன் அறிவு கொண்டு போகும். இது சொல்ற விஷயம் கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து. நான் சொல்றதெல்லாம் நான் அவங்க தகுதி தன்மைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருவீங்க நீங்க.
அதை மாத்தி யோசிக்க முடியும். நான் சொல்றது மொத்தமே முழுக்க முழுக்க ஒரு அன்பும் உனக்கு பெரிய அறிவும் ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நான் சொல்லிட்டேன். அதை நீங்க உங்க அறிவு கொண்டு நீங்க சிந்திக்கும் போதே தெரிஞ்சிடும். அப்ப அவர் இப்படிதான் சொல்றாரு, நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா நீங்க எல்லாம் என்ன உங்களுக்கு ஃபேவர் பண்ணி எடுத்துக்கிறீங்க. இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது. 4 பேர் பேச்சு நம்ம கேட்கக்கூடாது. 4 பேர் பேச்சு எது கேட்கக்கூடாது? சரியில்லாத விஷயத்துக்கு 4 பேர் பேச்ச கேட்கக்கூடாது. சரியான விஷயத்த 4 பேர் சொல்ல கேட்கணும். இதை ரொம்ப ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். பயம் தேவையில்லை. நம்மளுக்கே பயப்படணும். பயம் தான் விளையா போயிடும். பயம் தேவை. உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காத ஒரு விஷயத்த அதுக்கு மேல அதை வச்சு பயப்படுறது, யாருன்னா சொல்லிட்டு அதை பார்த்து பயப்படுறது, இப்படி பண்ணக்கூடாது. புரியுதா சொல்றது? ஒரு பயத்தை வந்தா அந்த பயத்தினாலே ஒரு வெற்றியோ இல்ல ஒரு மாற்றத்தையோ கொடுக்குற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கோசம் நீ பயப்படு. நீ உனக்கு பயம் வந்து பூனை குறுகியோ உன்னை அந்த இடத்துக்குள்ள போகாம தடை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீ பயப்படாத. சொல்றது புரியுதா? ஏன்னா எல்லா பொருளும் இருக்கும். அப்ப அதை எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ண மாட்டோம் யூஸ் பண்ணிக்கங்க. அதுதான் பெஸ்ட். உண்மைதானே? இங்க எல்லாம் நீங்களே பாருங்க. எல்லாம் ஒரு பெரிய பெரிய மாற்றத்தை புரிஞ்சவன், ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுவேன், இல்ல ஒரு பெரிய ஞானி விஞ்ஞானி எல்லாருமே சரி, ஒரு சயின்டிஸ்ட் யாருக்குமா சரி, அளவுக்கு மீறி ஒரு பயத்துக்குள்ள போய் ஒரு விஷயத்தை ஜெயிச்சிருப்பான். அளவுக்கு மீறி தேடலுக்குள்ள போய் ஒரு விஷயத்தை ஜெயிச்சிருப்பான். உண்மையிலே பேருக்கு பயம்தான். அவன் இறங்கி செய்ய ஆரம்பிச்சானா நாளைக்கு ஒரு சுத்தி ஒரு பெரிய கோசம் வரும். செம்மையா பண்ணணும். அப்ப உங்களுக்கு பயம் வரும். நான் பண்றேனா பண்ண மாட்டான் அப்படின்ற என்ன வரும். அந்த பயத்திலேயே அவன் என்ன பண்ணுவான், எப்படியாவது பண்ணி அவன் தான் 4 பேர் கேள்வி கேட்பான். இது ஒரு பயம் தானே. ஆனா இந்த பயம் அவனுக்கு அவசியமா தேவைப்படுது. அவன் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம பண்ணலாம் இல்லைன்னா அப்படின்னா அவன் பண்ண மாட்டான். உண்மைதானே இது? எல்லாருமே அப்படிதான். ஒரு பெரிய ஒரு வீரனா ஆயிட்டும் சரி, அவன்கிட்ட பயம். நம்ம தோத்துட்டா நம்மள என்னென்ன கேட்பாங்க, நம்மள தோக்க கூடாது அப்படின்ற இடம் வரும். அந்த இடத்துல அந்த பயம் அவனை வெற்றி அவனா மாத்தும். உண்மைதானே? இதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். எல்லா பொருளுமே இங்க அவசியம். அந்தந்த பொருளை உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தணும்ன்ற அறிவு வரணும்னா நமக்குள்ள அன்பு வரும். அன்பு வந்தா இந்த அறிவு தானா வரும். இங்க எல்லாமே சரி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எது நம்மளுக்கு ஃபேவரோ அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்க தெரியும். இங்க ஃபேவர்ன்றது ஒன்னே ஒண்ணுதான். அன்பு, கருணை, ஒருமை குணம். வேற வழிய நம் வழியா எண்ணுவதுன்னா இங்க பெரிய அவசியம். அதுதான் தேவை. அதுதான் இங்க அனைத்துமாவே இருக்குதுன்ற ஒரு பேரறிவு கொடுக்கக்கூடிய தகுதி அந்த செயலுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. உண்மைதானே? நம்ம எல்லாரும் பாருங்க, பேர் செய்யறா நம்ம செய்ய நல்லா இருக்கும்ல. ஒருத்தர் ஏதோ கண்டுபிடிச்சிட்டாரு, சே அவரை மாதிரி செஞ்சா ஏன் அவனுக்கு தோணுச்சது. இப்பதான் அந்த அறிவு நமக்கு வந்துடாதா? சூப்பரா இருக்கு. இப்ப அவரோட வாழ்க்கையை உங்க வாழ்க்கை எடுத்துப்பாரு. அதே போல பேருக்கு வழி இருக்குது. அந்த வழியை நீக்கிறா நல்லா இருக்கும்ல. அந்த வழி நம்மளுக்கு இருந்தா எப்படி இருக்கும்? அவன் யோசிப்பாங்க. அந்த வழி நீக்கக்கூடிய தகுதி வந்துடும். அந்த எப்படியாவது அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துலாம் தோணும். அதை கொடுக்க நீ போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சொல்யூஷன் கொடுத்தோன்னே அப்பா கடவுள் மாதிரி வந்துட்டப்பா சொன்னப்பானுவான். அந்த வார்த்தை தெரியும் நீ யாருன்னு. அப்ப நம்ம தான் இங்க அனைத்துமா இருக்கிறோம். நம்மளே காத்துணுன்ற ஒரு பெரிய விஷயம் நம்ம எல்லாருக்கும் புரியும். இதுக்கு எல்லாத்துக்குமே மூலமா இருக்கிறது இங்க கடவுள், இறைவன் எதை சொன்னாலும் அதுக்கு பேர் அன்பு தான், அதுக்கு பேர் கருணை தான், அது ஒருமை குணம் தான். அதை பயன்படுத்துகிறது பிறர் வழிய நம் வழியா எண்ணுவதே. அதை பயன்படுத்தி நம்மளும் அனைத்துமா இருக்கிறதா நம்ம உணரக்கூடிய தகுதி அன்புக்குள்ள மட்டும்தான் அடங்கிருக்கு. எல்லா உயிர்களும் முற்று வாழ்க.